பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோசுவா ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கர்த்தருக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து இந்த வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வேதத்தை தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிறோம். அந்த 14ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரை அந்த வெண்மையான மேகத்தையும் என்றும் மனுஷகுமாரர்கள் என்றும் கிரீடம் உள்ளவர்களாகவும் என்றும் கருக்குள்ள அறிவாலாகிய பலனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாகவும் மற்றும் பூமியின் தேவாலயம் மற்றும் பரலோகத்தின் தேவாலயம் பங்குள்ளவர்களாகவும் பூமியின் திராட்சை பழங்களான சத்திய போராட்டம் உள்ளவர்களாகவும் அக்கினியும் பலிபீடத்தின் சார்பு உள்ளவர்களாகவும் குதிரைகளின் கழிவாளர்கள் நடத்தும் இரத்தம் என்று இந்த தலைப்பினிலே அது சொல்லப்படும்படியாக காணப்படுகின்றது. இந்த தலைப்பானது இது முதலாம் சிங்காசனமாகிய இயேசு கிறிஸ்துவானவருடைய சிங்காசனம் முதல் கடைசி சிங்காசனம், அதாவது 7 சிங்காசனங்களுடைய தன்மையிலும் இந்த வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியமானது தொடர்ந்து நடைபெறும் வண்ணமாக காணப்படுகின்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று இங்கே சொல்லப்படும் காரியமானது, நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார் என்று பரிசுத்த வேதமானது அந்த இயேசு கிறிஸ்துவானுடைய சிங்காசனுடைய தன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. 7 சிங்காசனமானது இயேசுவின் ஊழியத்தில் காணப்பட்ட பிதாவின் சிங்காசனம் முதலாவது சிங்காசனமாகவும் மற்றும் சிவப்பு குதிரையின் தலைமையில் காணப்படுகின்ற இயேசுவின் சிங்காசனமானது 2வது சிங்காசனமாகவும் கருப்பு குதிரையின் தலைமையில் காணப்படுகின்ற பிசாசின் சிங்காசனம், இந்த சிவப்பு கருப்பு குதிரையில் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் உடையதாகவும் இது 3வது சிங்காசனமாகவும் மற்றும் 12 அப்போஸ்தலரின் சிங்காசனமானது 4வது சிங்காசனமாகவும் 1,44,000 பேருடைய இஸ்ரவேலுடைய ஊழியமானது அது 5வது சிங்காசனமாகவும் தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் காணப்படுகின்ற அப்போஸ்தலனாகிய பவுலின் சிங்காசனம் 6வது சிங்காசனமாகவும் மற்றும் மங்கின நிறமுள்ள குதிரையின் பாதாளத்தின் திறவுகோல்களின் சிங்காசனம் காணப்படுகின்ற இது 7வது சிங்காசனமாகவும் காணப்படுகின்றது. இந்த 7 சிங்காசனத்திலும் இந்த தன்மையானது, அதாவது வெளிப்படுத்த விசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த தன்மையானது அது சொல்லப்படும் வண்ணமாக காணப்படுகின்றது. முந்தைய வேத பகுதியிலே முதலாவது சிங்காசனம் இயேசு கிறிஸ்துவானவர் குறித்து நாம் தியானிக்கும் பொழுது கிரீடம் என்ற தலைப்பினிலே நாம் தியானித்தோம். மற்றும் இந்த தலைப்பினிலே கிரீடம் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து தியானிக்கப் போகின்றோம். உலகத் தோற்றத்திற்கு முன்பான இந்த வலது இடது பார்சத்தின் கிரீடமானது முந்தைய வேத பகுதியிலே அந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனம்
என்றும் மற்றும் பிதாவின் சிங்காசனம் என்று அவருடைய ஊழியத்தில் காணப்பட்ட கிரியைகளை குறித்து கிரீடத்தை குறித்து நாம் தியானித்தோம். இப்பொழுது வலது இடது பார்சத்தினுடைய கிரீடத்தை குறித்து நாம் தியானிக்கப் போகின்றோம். வெளிப்படுத்து விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த காரியமானது, பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாலை உடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதை கண்டேன் என்று அந்த கிரீடமானது அது இந்த வலது இடது பார்சத்தின் கிரீடமாக அது காணப்படுகின்றது. இந்த வலது இடது பார்சத்தின் கிரீடமானது 3 பகுதியாக நாம் தியானிக்கப் போகின்றோம். உலகத் தோற்றத்திற்கு முன்பான வலது இடது பார்சத்த கிரீடத்தின் ஆளுகையை குறித்து நாம் இந்த பகுதியில் தியானிக்கும் பொழுது யோவான் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவே, உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் என்று சொல்லும் பொழுது, அந்த உலகத் தோற்றத்திற்கு முன்பான அந்த கிரீடமானது இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லும் பொழுது அது வலது பார்சத்தினுடைய கிரீடமாக காணப்படுகின்றது. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை என்று ஆதியிலே வார்த்தை இருந்தது. அதாவது கர்த்தருக்கு பிறகு அந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அது வெளிப்பட்ட வலது பார்சத்தினுடைய அதிகாரமாகவும் வார்த்தையாகவும் காணப்பட்டது என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று இந்த சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று இயேசு கிறிஸ்துவானுடைய வலது பார்சத்தினுடைய கிரியைகளை குறித்து வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன்,
இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன், என்னை கேளும். அப்போது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவரை நொறுக்கி கொயக்களத்தைப் போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே கலிகூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும், அவரை அண்டிக்கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் என்று நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவரை பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே அபிஷேகம் பண்ணி வைத்ததாக வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, மனுபுத்திரனே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாக செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாக ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகை பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித இரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன், அக்னிமயமான கற்களை நடுவே உலாவினாய் என்று இங்கே தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் என்று அந்த சாத்தானோட சிங்காசனத்தை, லூசிபருடைய சிங்காசனத்தை குறித்து வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அங்கே என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று கர்த்தருடைய வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லும் பொழுது அவ்வாறாக காணப்படுகின்றது. ஆனால் இங்கே அந்த அதிகாரமானது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக இந்த லூசிபர் என்னும் விழுந்து போன இந்த சாத்தானாகிய சிங்காசனமானது தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன் என்று அந்த ஆளுகை தன்மையானது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அந்த வலது பார்சத்தினுடைய தன்மையானது இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அது காணப்படுகின்றது என்பதை உலகத் தோற்றத்திற்கு முன்பான அந்த வலது பார்சத்தினுடைய கிரியைகளானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. குமாரர்கள் என்னும் ஸ்தானம், லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள் என்று அந்த 2 குமாரர்களை குறித்து நமக்கு வேதம் வெளிப்படுத்துகிறது. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அவர் அதர்சனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று அந்த மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் குறித்து நமக்கு வெளிப்படுத்துகிறது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மற்றும் மணவாளன் மற்றும் மணவாட்டி என்னும் ஸ்தானம், எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது,
நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். நீ காப்பாற்றுவதற்காக பண்ணப்பட்ட கேரும் உன் மேல வாத்தியங்களும் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்று இந்த 13ஆம் வசனத்திலே நமக்கு அந்த சாத்தானுடைய கிரியைகளை குறித்து மணவாளன் மற்றும் மணவாட்டி என்ற ஸ்தானமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன் என்று சொல்லும் பொழுது இந்த உலக பிரகாரமான ஏதேன் காரியம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமும் 26ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகலவித பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷித்தார். பின்பு தேவன் அவரை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த கர்த்தருடைய வார்த்தையிலே சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அந்த ஆணும் பெண்ணுமாக தேவனுடைய சாயலில் காணப்பட்ட அவர்களுக்கு சொல்லும்படியான அந்த வார்த்தையானது காணப்படுகின்றது. அதே போல இயேசு கிறிஸ்துவானவரும் இந்த விழுந்து போன சாத்தானும் ஒரு ஆணும் பெண்ணுமாக மணவாளன் மணவாட்டியாகவும் 2 குமாரர்களாகவும் கர்த்தருடைய வலது இடது பார்சத்தினுடைய கிரியில் உள்ளவர்களாகவும் அவருடைய ஆளுகையானது உலகத் தோற்றத்திற்கு முன்பாக காணப்பட்டது என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை நாம் மறுபடியும் வாசிக்கும்போது சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தையானது அங்கே வெளிப்படுகின்றது. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரரே, நீ தீரு ராஜாவை குறித்து புலம்பி அவனை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நீ விசித்திரமாய் செய்யப்பட்ட முத்திரை மோதிரம், நீ ஞானத்தால் நிறைந்தவன், பூரண அழகுள்ளவன், நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிக பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்தனங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டு இருக்கிறது. நீ சிருஷிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு, தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்னிமயமான கற்கள் நடுவே உலாவினாய். நீ சிருஷிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து ஆகாதான் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருபாய் இருந்த உன்னை அக்னிமயமான கற்களின் நடுவே இராதபடிக்கு அழித்து போடுவேன் என்று சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அந்த ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும்பொழுது தேவன் ஆணும் பெண்ணுமாக சிருஷித்த அவர்களை சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்ற அதிகாரமானது அது உலகத் தோற்றத்திற்கு முன்பாக இந்த மூத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவருக்குள்ளும் வலது பார்சத்தினுடைய கிரியைகளும் அந்த விழுந்து போன அந்த சாத்தானாகிய அவனுக்குள் இந்த இடது பார்சத்தினுடைய கிரியைகளும் காணப்படுகிறதாக நமக்கு வெளிப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அடுத்தபடியாக உலகத் தோற்றத்திற்கு பின்பான வலது இடது பார்சத்தின் கிரியைகள் குறித்து வேதம்
நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்பதை குறித்து நாம் தியானிக்கும் பொழுது, கர்த்தர் மற்றும் இயேசுவானவர் வலதுபுறத்திலும் தேவ ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் இடதுபுறத்திலும் காணப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஆளுகை நிர்ணயிக்கும் வலது பார்சத்திலும் கர்த்தருடைய சார்பில் அவர் இருக்கிறவராகவும், இந்த சாத்தானுடைய சிங்காசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவியானவர் அவன் எவ்வாறாக அந்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாக சிங்காசனத்தில் காணப்பட்டானோ அதே சிங்காசனத்தில் பரிசுத்த ஆவியானவரும் காணப்படுகின்றார் என்பதை இது உலகத்தோற்றத்திற்கு பின்பான வலது இடது பார்சத்து கிரியையில் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆதியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் 2ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமே இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த சிருஷ்டிப்பு என்பது அது கர்த்தருடைய சார்பில் காணப்படுகின்றது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையே இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இருள் என்னும் அதை கிரியை போக்கும்படியாக அடுத்து அந்த ஒழுங்கின்மையை ஒழுங்காக்கும் அந்த தன்மையை கிரியைகளான அந்த சிங்காசனமானது தேவ ஆவியானவருக்குள் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமும் 17ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசம் உள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று இங்கே அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று அந்த வார்த்தையும் மற்றும் ஆவியும் மணவாட்டியும் என்று அந்த சாத்தான் உலகத்தோற்றத்திற்கு முன்பாக இருந்த அந்த சிங்காசனமானது பரிசுத்த ஆவியானவர் அந்த சிங்காசனத்தின் கிரியையை நடப்பிக்கும்படியாக அவர் காணப்படுகின்றார் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தின் தன்மையானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும் நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி நியாய தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று இங்கே சொல்லும்பொழுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஊழியமானது, அதாவது நான் இருக்கும்பொழுது தேற்றரவாளன் வரார், அதாவது இயேசு கிறிஸ்துவான ஊழியமானது அது வலது பார்சத்தினுடைய கிரியைகளாக காணப்படுகின்றது. இயேசு கிறிஸ்துவானவர் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவர் பிரசங்கித்தார். சீஷர்களாகிய அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார்.
சீஷர்களுக்கு சத்தியத்தையும் பரலோக ராஜ்யத்தினுடைய ரகசியங்களையும் வெளிப்படுத்தி உபதேசித்தார். வேத பாரகர், நியாயசாஸ்திரிகள், பரிசேயர்கள் இவருடைய மாறுபாடான வழிகளை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவின் குமாரன் என்றும் பிதாவுக்கு சமமானவர் என்றும் வலது பார்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்தினார். சீஷர்களுக்கு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அப்போஸ்தலர்களுக்கும் சீஷர்களுக்கும் தரிசனமாகி அவர்கள் இடறி போகாதபடிக்கு திடப்படுத்தினார் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்த அருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். ஒன்றாட மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று இந்த 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை அந்த சீஷர்களுக்கு அவர் உபதேசித்த கிரியைகளை குறித்து வெளிப்படுத்துகின்றார். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நான் வாசிக்கும் பொழுது 3ஆம் வசனமானது, அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையா நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். 7ஆம் வசனம், அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் என்று இயேசு கிறிஸ்துவானுடைய வலது பார்சத்திற்கு கிரியைகளானது அவர் இவ்வாறாக அந்த கிரியையில் நடப்பித்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய பலன் அந்த அப்போஸ்தலர்கள் பெறும்பொழுது அது அந்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாக அந்த சாத்தானுடைய சிங்காசனம் எவ்வாறாக உலக தோற்றத்திற்கு முன்பாக ஒரு மனவாட்டியாகவும் அந்த கிரியைகளை நடப்பித்ததோ அதே கிரியைகளை பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது அந்த கிரியைகளை அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த சிங்காசனத்திலிருந்து அவர் கிரியைகளை நடப்பிக்கும் வண்ணமாக தேவ ஆவியானவர் இடது பார்சத்தினுடைய கிரியைகளாக அவர் காணப்படுகின்றார் என்று வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமானது நமக்கு நாம் வாசிக்கும்பொழுது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார் என்று இங்கு சொல்லப்படுகின்றது. ஆம், இயேசு கிறிஸ்துவானவர் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகும்படியாக அந்த கிரியைகளுடைய சிங்காசனத்திலே ஆவியானவர் காணப்படுகின்றார் என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த ஆவியானவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த ஊழியத்திலே சீஷர்கள் அவர்கள் திடப்படுத்தும்படியாக உபதேசங்களை அவர் உபதேசித்தார். ஆனால் அவர் எடுத்துக்கொண்டப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியான வரும்பொழுது தான் அவர்கள் சீஷருடைய அப்போஸ்தலருடைய ஊழியமானது கிரியைகளாக நடப்பித்து அவர் பூமிக்கு சாட்சிகளாக அவர்கள் வாழும்படியான அந்த கிரியைகளானது வெளிப்படுகின்றது.
மற்றும் யோவான் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அது பதினோராம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் வரை அது சீஷர்கள் செய்த கிரியைகளை நடப்பிக்கும் சொல்லும் வண்ணமாக அது காணப்படுகின்றது. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டுப்போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டுப்போகவில்லை என்று அந்த கிரியைகளை நடப்பிக்கும் வண்ணமாக அந்த கர்த்தருடைய வார்த்தையானது அது 2ஆம் பாகமாக அது காணப்படுகின்றது. இதை குறித்து வெளிப்படுத்தும் விசேஷம் 12ஆம் அதிகாரம் அந்த அப்போஸ்தலருடைய ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது 4ஆம் வசனம் முதல் அதன் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனத்திற்கும் அவளுடைய சிங்காசன இடத்திற்கும் எடுத்து கொள்ளப்பட்டது. ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போயிற்று. உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். 11ஆம் வசனம் அந்த அப்போஸ்தலரை குறித்து சொல்லும் பொழுது, மரணம் நேரிட இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று இந்த கர்த்தருடைய வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியம் முதல் அப்போஸ்தலருடைய அந்த சாட்சியின் ஊழியம் வரை, அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய முதற்பாகம் ஊழியம் முதல் பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவர்கள் இரத்த சாட்சியை மறித்த அந்த ஊழியம் வரை இந்த சொல்லப்பட்ட வசனமாக அது காணப்படுகின்றது. ஆகவே கர்த்தருக்குரியவர்களே, இந்த உலகத்தோடுவதற்கு பின்பான இந்த வலது இடது பார்சத்தினுடைய இந்த கிரியையிலானது இது இயேசு கிறிஸ்துவானுடைய வலது பார்சத்துடைய கிரியைகளும் பரிசுத்த ஆவியானுடைய கிரியையில் நடப்பிக்கும் அந்த சாத்தானுடைய சிங்காசனத்தில் காணப்படுகின்ற பரிசுத்த ஆவியானுடைய கிரியைகளானது இடது பார்சத்தினுடைய கிரியைகளாக அது காணப்படுகின்றது. மற்றும் கடைசி காலத்தின் வலது இடது பார்சத்தின் கிரியைகளை குறித்து வேதம் நமக்கு என்ன வெளிப்படுத்துகிறது என்றால், மத்தேயு 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமும் 23ஆம் வசனமும் நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு பிரதி உத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தை நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவரை நோக்கி,
என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்த பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்லவென்று என்று அந்த வரப்போகின்ற அந்த வலது இடது பார்சத்தினுடைய கடைசி காலத்தினுடைய வலது இடது பார்சத்தின் கிரையிலானது அது அந்த வெளிப்படுத்து விசேஷம் 11ஆம் அதிகாரம் சொல்லப்பட்ட 2 சாட்சிகளானது 2 பேர் பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்கள் உடையவர்களாகவும் 2 பேர் பாதாளத்தினுடைய திறவுகோல்கள் உடையவர்களாகவும் கருப்பு குதிரை, சிவப்பு குதிரை மற்றும் மங்கின நிறமுள்ள குதிரை இந்த தன்மையிலே அந்த 4 குமாரர்கள் வெளிப்பட்டு இந்த வலது பார்சத்தின் இடது பார்சத்து கிரைகளை அவர்கள் மூலமாக நடைபெறப் போகின்றது என்பதை வேதமானது இந்த கடைசி கடைசத்தின் வலது இடது பார்சத்தினுடைய கிரைகளானது கிரீடம் என்ற தலைப்பினிலே இது காணப்படுகின்றது. நாம் தொடர்ந்து அடுத்த வேத பகுதியிலே நாம் பூமியின் தேவாலயமும் பரலோகத்தின் தேவாலயமும் என்ற தலைப்பினிலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் காணப்பட்ட கிரைகளை குறித்து நாம் தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.